எறா ஃப்ரைட் ரைஸ் பீன்ஸில் பண்ண போகிறோம். எண்ணெய் கடாயை காய வச்சாச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கோம். பீன்ஸு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வேக விட்டுறணும். குடமிளகா இந்த மாதிரி நீட் வாக்கில் அரைஞ்சிக்கணும். ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு, முட்டை 3 முட்டை, இந்த சால்ட்டு கொஞ்சம், குடமிளகா, ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வேக வச்சுருவோம். பிரியாணி ரைஸில் தான் செய்கிறேன். இந்த மாதிரி நெட்டாக வடிச்சுக்கணும். 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை காய வச்சு இந்த மாதிரி நெட்டாக வடித்து வச்சுக்கணும். பீன்ஸ் அரை வேக்காடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை வச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செய்யலாம். வெறும் குடமிளகா முட்டை வச்சு செய்யலாம். கோஸு, பீட்ரூட்டு, கேரட்டு இந்த மாதிரி வச்சு செய்யலாம். பீன்ஸு, கேரட்டு, கோஸு இப்படி போட்டு செய்யலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் செய்யலாம். எறா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இது கடலெண்ணெயிலே போட்டு எடுத்துருக்குது. பாமாயிலெலாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ஹெல்த்தியானது. ஒரு ரைஸ் செய்கிறதுன்னு 1/2 மணி நேரம் ஆகும். ஏன்னா வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உணவே மருந்துன்ற மாதிரி நம்ம வீட்டில் எந்த பொருள் வாங்கி செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம எறாவை போட்டுக்கணும். கொஞ்சம் எறாவை போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு இருக்கணும். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் சில்லி பவுடர்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்படியே வெறும் எறா, முட்டை, குடமிளகா இந்த மாதிரி ஒயிட்டாகவே நீங்கள் பண்ணி கொடுக்கணும். இது பெரியவங்க காரம் சாப்பிட்றதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அடுப்பை சிம்மில் விட்டு இப்போ ரைஸ் போட்டுக்கிறோம். டேஸ்ட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு போட்டாச்சு. ரொம்ப போடக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் பவுட்ரு போடணும். ஏன்னா இது கடையில் நிறைய கலப்பாங்க. அதனால் கம்மியாக போட்டுக்கணும். இப்போ மீதம் இருக்க எறாவை இப்படி மேலே இப்போ எறா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதே நான் 1/2 கிலோ ரைஸுக்கு 2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வேணான்றவங்க மிளகாத்தூள் போட தேவையில்லை. சும்மா அதிலே கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு அப்படியே ஒயிட் கலர்லேயே எடுக்கலாம். ஒயிட் பேப்பர் போட்டு செய்யலாம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஆசைப்படுறவங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்டா இப்போ நல்ல பொருள் கிடையாது. பாமாயில் செய்கிறாங்க. அது ஹெல்த்தியானது கிடையாது. ஆசைப்பட்டால் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உப்பு, காரம் எல்லாமே பார்த்து போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் போடாமல் செஞ்சு கொடுங்க.